சினிமா அரசியல் பண்றாங்க. ஆமா, சினிமா தான். என்ன படம் தெரியுமா? என் கடமை எம்ஜிஆர். அவரை வந்துட்டு இந்த அலெக்ஸ் பாண்டியன், ரஜினி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாட்டை எடுத்து சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பாங்க பாரு ஹீரோ. அந்த படம், அந்த சினிமா ஓடுது தமிழ்நாட்டில் இப்போ. இன்னும் சில நாட்கள்லாம் வந்து இந்த பணிச்சுமையாக இருக்கிற அதிகாரிகளில் முக்கியமாக நிறைய பேரெல்லாம் சூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப் ஒன்று அனுப்புவாங்க அப்படின்னு தோணுது. சிஎம் தலைமையில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் வந்து சிங்கப்பூர், நீங்கள் துபாய், நீங்கள் வந்து அமெரிக்கா, நீங்கள் லண்டன், அது ஒவ்வொருத்தங்களையும் பிரித்து அனுப்பிடுறது. எல்லாம் இங்கேருந்து பாஸ்போர்ட் விசாவெல்லாம் எடுத்து வேலை. ஆனால் அங்கேயும் போய் ஒரு சில வேலைகளை பார்க்க கொஞ்சம் வேலை இருக்கும். அது உண்மைதான், அது ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். சிஎம் விஜய் அவர்களே அனுப்பிச்சு வைப்பாரு, போயிட்டு ஒழுங்கா வந்துருங்க, யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணிட்டு கரெக்டாக வந்துருங்க. கரெக்டாக பண்ண வேண்டியதை மட்டும் பண்ணிடணும், அதை விடக்கூடாது. அனுப்புறது எதுக்கோ அதை சரியா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அனுப்புவாங்க. போயிட்டு சும்மா லபக் 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 எல்லாரையும் பிடிச்சி கபி கொண்டு வருவார்கள். கபி கொண்டு வருவதற்கான வேலைகள். இந்த ஆட்சியில் 5 வருஷத்துல நாங்க டி நகர் பாண்டி பஜார்ல ஒரு அழகான பேமெண்ட் போட்டு கொடுத்துருக்கோண்டா செல்லுங்களாம். அந்த கடையெல்லாம் வந்து அகற்றிட்டு இந்த கடைகளெல்லாம் நாங்கள் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே அனுப்பிட்டோண்டா கண்ணா. உங்களுக்குலாம் ரோடு போட்டாச்சும் அழகாக நடந்து போகலாம். நீங்களாம் இப்போ சரி ரைட், அடுத்த ஏரியா, அடுத்து இந்த ஏரியாவுக்கே 5 வருஷம் டைம் ஆயிடுச்சு. லிமிட் செட் பண்றாங்கல்ல சார்? லிமிட் இருக்குதுக்கண்ணா, ஓட்டு மட்டும் நீ போடு, அடுத்த ஆட்சியில சைதாப்பேட்ல வந்துடும். ஐயோ பெரிய சேட்டை தாங்க. பெரிய இந்தியன் 2 தாத்தா இவர் அமெரிக்கால எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துட்டாரு மாறு வேஷத்துல. இவர் இங்க இருந்து போன் போட்டு கண்டுபிடிச்சு போட்டோ ஃப்ரீஸ் பண்ணு தூக்கி பார்த்துட்டு இவர் பார்த்து எங்கேயா பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சித்தார்த் இங்க இருந்து கம்பேக் இண்டியன் ஹேஷ்டேக் போட்டாரு. இந்தியன் தாத்தா இப்ப கம்பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி திரும்ப இந்தியா உங்களை யாரும் கூப்பிடல. தாத்தா தாத்தா தடைகளை உடைக்கணும் தாத்தா எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஓ தாத்தா தாத்தா எல்லாம் எல்லாரும் புஷ் பண்றாங்க. உடனடியா வர இப்பவே அப்படின்னா நீ எங்கேயும் வர வேணாம், நீங்க லண்டன்ல ஜாலியா இருங்க. இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா, இது எங்க தாத்தா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் வந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎம் அவர்களோட நிர்வாகத்துக்கு கீழே வரக்கூடிய நிறைய டெண்டர்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. சென்னை மாநகராட்சியில் முக்கியமாக நிறைய டெண்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்காரு. அதோட தகவல் டேட்டாஸ்லாம் பார்க்கலாம். இதை ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு அப்படின்ற ஒரு ரீசன் கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, சொத்து சேர்க்கறதுக்காக. யாருக்கு சார்? சிஎம் சொத்து சேர்க்க போறாரு. சிஎம் சொத்து சேர்க்க போறாரு. இந்த டெண்டர் காசெல்லாம் மிச்சப்படுத்தி அவர் பாக்கெட்ல எல்லாம் போட்டுக்க போறாரு. எப்படி சார் அது? அந்த மாதிரி சொல்லுவாங்க, வேணாம் விமர்சனமாக வைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நிதிநிலை இப்போ கார்பரேஷனில் சரியில்லை. சென்னை கார்பரேஷன் நம்ம ஏன் என்னென்னலாம் பார்த்தோம், முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிறது தெரியுது தெளிவாக. இதுக்கு முன்னாடி பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயம்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிர்வாக முறைகேடு நிறைய நடந்திருக்கு. டாக்குமெண்ட்ஸே ப்ராப்பராக இல்லை சில டெண்டர்ஸில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெண்டர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெண்டர்ஸ் ரிலீஸ் பண்ணது எல்லாமே ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோன்றது நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறம் டெண்டர் விடுறது அப்படிலாம் சரியான விஷயமா இருக்காது. ஸோ இதை கரெக்டாக ரெகுலரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடலாம் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வெண்ணிலா கபடி குழுவில் வர மாதிரி எல்லா கொட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்துருக்கிற தமிழக அரசு. இதுக்கு முன்னாடி நீ போட்டதெல்லாம் ரோடே கிடையாது, வெறும் கோடு தான் அதில் இருக்கு. ரோட்டை கொஞ்சம் ஒழுங்காக போடுறேன், இந்த கோட்டு மேலே உன் வண்டி போகுமா? போகாதுல்ல, ரோட்டில் தானே உன் வண்டி போவோம். மக்கள், சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற ஊர் பக்கம் இருக்கிற ரோடுனா அது எவ்வளோ மோசமானா போடுவேன். இல்லைனா வந்துட்டு ஈசிஆர் பக்கம் போடுற ரோடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈசிஆர் ரோடு பலன்னு இருக்கணும். ஓகே, பலன்னு ஆகிறதுக்கு எவ்வளோடா செலவு பண்ணலாம்? 10 ரூபா செலவு பண்ணலாமாப்ல. ஆனால் நீ எவ்வளோடா காட்ட போகிற? நான் 25 ரூபா காட்ட போகிறேன். ரைட்டா? சூப்பரில் இது. அப்போ நீ இப்போ 2100 கோடி ரூபா ப்ராஜெக்டை 1500 கோடி ரூபாய்க்கு இப்போ பண்ணலாம். அதுக்கு நீங்கள் 1500 கோடி ரூபாய்க்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு. அவங்களும் சரியான முயற்சி பண்ணுறாங்க. எப்படிங்க 600 கோடி ரூபாயா சேவ் பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்டில்? 1500 கோடியில் 10% இவனுங்க அடிச்சிருந்தா, பிளான் பண்ணியிருந்தா கூட 1150 கோடி சேர்த்துக்கணும், 650 கோடி. 20% பிளான் பண்ணியிருந்தா கூட 300 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு அர்த்தம்.
30%ன்னு பிளான் பண்ணியிருந்தா கூட 450 கோடி அதிகம். அப்போ 50%ன்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதான் கிட்டத்தட்ட 2250 கோடி வரும். ஒரு 50லேருந்து ஒரு 45% கிட்ட நீங்கள் அடிக்கிறதுக்கு அதான் பிளான் ஒரு போட்டுருக்கீங்க. டெண்டர் இருக்கு அப்படின்னா அந்த டெண்டர் வேல்யூ அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் அதிகப்படுத்தி தானே அவங்க டெண்டரே இல்ல, கோட் இது பண்றாங்க. பார்த்தா கொஞ்சமாக தெரியலையே. 45% அதான் அதிகமாக இருக்குது. 2200 கோடி ரூபாய்க்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க. அதை இப்போ 1500 கோடிக்கு மாற்றுறாங்க. இல்லை, சினிமா அரசியல் சினிமா அரசியல் பண்ணுறாங்க. ஆமாம், சினிமா தான். என்ன படம் தெரியுமா? என் கடமை எம்ஜிஆர். அப்புறம் வந்துட்டு இந்த அலெக்ஸ் பாண்டியன், ரஜினி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாட்டை எடுத்து சொல்லிட்டு அடிப்பாங்க பாரு ஹீரோ. அந்த படம், அந்த சினிமா ஓடுது தமிழ்நாட்டில். இப்போ வில்லனுங்கெல்லாம் ஓடி ஓடி ஒழியிறாங்க. எங்கெங்க ஒழியிறாங்க, எங்கெங்கெல்லாம் லண்டன், ஓடுறாங்க. சிங்கப்பூர் அந்த மாதிரி. சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறாங்க வில்லனுங்க. இப்போ வில்லனெல்லாம் தேடி விரட்டி சிங்கம் சூர்யா மாதிரி இங்கேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு நேராக போயிட்டு அந்த ஊரில் இறங்கி அங்கேருந்து பிடிச்சிக்கிட்டு இந்த ஊருக்கு வரணும். இந்த வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சினிமாவில் வந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ நம்ம ஊர் போலீஸ்க்கு வந்துடும் போல கொடுத்துருக்காங்க. இருக்குது. அதான் ஒரிஜினலா அதான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து ஒரு நல்ல பொற்காலங்க இது அந்த 5 இயர்ஸ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு என்னடா இது ஒரு பணிச்சுமை ஓவராக இருக்குதே, எப்படி இதை வந்து இது பண்ணுறது. நம்ம வீடியோவை கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காவல்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே சார். ரைட்டா, அதில் அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் ஒரு வீடியோ பார்ப்பாங்க. எல்லாரும் ஃபோன் பார்க்குற மாதிரி அவங்களும் ரைட்டா, பார்த்துருப்பாங்க. இப்போ கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஆர்மியிலேருந்து வேலை பார்க்குற ஒருத்தர் பேசினார். நான் வந்து ஊருக்கு வந்திருக்கிறேன், கும்பகோணமா திருநெல்வேலி அங்கேயே சொன்னேன், நான் ஊருக்கு வந்திருக்கிறேன். அங்கே சர்வீஸில் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு அவர் காஷ்மீரில் அவரை பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லேயில் இருக்கிறார் அவர். ஓகே, லே லடாக், அந்த லே லடாக்கில் வந்து அவர் லேயில் இருக்கிறார். ஸோ அப்போ நான் லேயில் இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கிறேன், நான் அதெல்லாம் பார்ப்பேன் உங்கள் வீடியோஸ்லாம். இப்போ இங்கே ஊருக்கு வந்திருக்கிறேன். இப்போ அது முடிஞ்சால் போகிறதுக்கு முன்னாடி சிஎம் அவர்களை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற ஆர்மி பீப்புள் யாரெல்லாம் இருக்கிறோம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபண்டு மாதிரி சிஎம் பார்த்து கொடுத்துட்டு போகணும் பிளான் பண்ணுறோம்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணுறோம் அப்படின்னு. அதனால் நான் சென்னைக்கு வந்தால் சொல்கிறேன், சந்திக்கலாம் அப்படின்லாம் பேசி ஒரு சப்ஸ்கிரைபர் பேசியிருந்தார். ஸோ அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள்லாம் கூட பார்த்துட்ருப்பாங்க. காவல்படை, ஊர்காவல்படையிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்கலாம். அவங்களுக்குலாம் ஒரு உற்சாக செய்தி. என்னை பொறுத்தவரைக்கும் நான் எப்படி கணிக்கிறேன் அப்படின்னா, இன்னும் சில நாட்கள்லாம் வந்து இந்த பணிச்சுமையாக இருக்கிற அதிகாரிகளில் முக்கியமாக நிறைய பேரெல்லாம் சூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப் ஒன்று அனுப்புவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. சிஎம் தலைமையில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் வந்து சிங்கப்பூர், நீங்கள் துபாய், நீங்கள் வந்து அமெரிக்கா, நீங்கள் லண்டன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையும் பிரித்து அனுப்பிடுறது. எல்லாம் இங்கேருந்து பாஸ்போர்ட் வீசாவெல்லாம் எடுத்து வேலை. ஆனால் அங்கேயும் போய் ஒரு சில வேலைகளை பார்க்குறது கொஞ்சம் வேலை இருக்கும், அது உண்மைதான், அது ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். பட் அந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த ஒரு ஈவினிங் டைம்லலாம் வந்து கொஞ்சம் நியூயார்க்கு சுற்றி பார்த்துட்டு லண்டனை சுற்றி பார்த்துட்டு ஒரு நைட் 7-8 மணிக்கு மேலாம் என்னங்க, கொஞ்சம் அவங்களும் மனிதர்கள் தானே, இந்த ஊரெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பரவாயில்லப்பா, திமுகவுக்கு எதுக்காக நன்றி சொல்லணுமோ இல்லை இதுக்கு நன்றி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட வந்து நம்ம உள்ளூர்லேயே தான் இருந்தோம், இவங்க ஆட்சியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா நம்ம வெளிநாட்டுக்குலாம் வர அளவுக்கு இன்னைக்கு இவங்களால உதவியா இருக்குது அப்படின்னு அங்க போயிட்டு சிஎம் விஜய் அவர்களே அனுப்பிச்சு வைப்பாரு. அனுப்பிச்சு வைப்பாரு. போயிட்டு ஒழுங்கா வந்துருங்க, யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணிட்டு கரெக்டா வந்துருங்க. கரெக்டா பண்ண வேண்டியதை மட்டும் பண்ணிடணும், அதை விடக்கூடாது. அனுப்புறது எதுக்கோ அதை சரியா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அனுப்புவாங்க. போயிட்டு சும்மா லபக் லபக் லபக்னு எல்லாரையும் பிடிச்சி கவி கொண்டு வருவார்கள். கவி கொண்டு வருவதற்கான வேலைகள் இருக்கும். அதில் நியூயார்க், லண்டன்லாம் பார்த்த மாதிரி ஒரு இதுவும் சரியும். அந்த இது வந்து பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான முழு காரணத்தையும் நம்ம வந்து இவங்க கொடுத்துறோம், டிஎம்கே கொடுத்துடலாம். அவங்களுக்கு அந்த பெருமையை கொடுத்துரும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் வரும். சொல்லுங்கள். அந்த சென்னை கார்பரேஷனில் என்னென்ன டெண்டர்ஸ் கேன்சல் பண்ணாங்க சும்மா ஒரு டேட்டா மட்டும் சொல்லலாம் சார். ஏன் அப்படின்னா அது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லணும் இல்லையா. திருவான்மியூர் டு உத்தண்டி ரோட் டெண்டர் சார். அது அந்த ஈசிஆர் சாலை. ஆமாம், ஈசிஆர் சாலை. அது ஆக்சுவலி 2100 crores கோட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட வேல்யூவே 1500 crores அப்படிங்கிறதுனால இல்லை ஏதோ ஒரு இது இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இருக்கிற ஏரியான்றது கூட பார்க்காம பிளட்டி ஃபுல் அங்கேயே நீ வந்து கரப்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஈசிஆர்ல போட்டு எழுதுறாருல. அதான் அன்றைய சிஎம் வீடு வேற இடத்துல இருந்துச்சு. அதனால நீங்க இன்றைய சிஎம்மோட ஏரியாவிலே நீங்க வந்து படத்துல வரும்ல, இது சிஎம் ஏரியாடா அப்படிமானுங்களே, சிஎம் ஏரியால வந்து நீ சேட்டையை காட்டலான்னு பார்த்துருந்துருக்க பிளட்டி. அடுத்து சார் 284 கோடி அந்த பேமெண்ட் இருக்குல்ல சார், நடைபாதைகள் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெண்டர்ஸ் 284 கோடிக்கு இருந்திருக்கு, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பேமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டான நிர்வாகத்தில் வந்து செயல்படல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி டேட்டா எப்படி இருக்குன்னா, சென்னையில் முக்கியமாக தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னை, இங்கே வந்து எவ்வளோ இடத்துல பேமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம். பாண்டி பசாரில் நல்லா இருக்க பேமெண்ட்னா பார்த்தா பாண்டி பசாரில் மட்டும்தான் இருக்குது.
எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மத்த இடத்துலலாம் வந்து போனா டபக்குன்னு ஒரு இது டைலு கீழ இறங்கும், மேல இறங்கும். அந்த மாரி நடக்கும்போதே வந்து சீசா விளையாடுற மாரி போயிட்டுருப்போம் நம்ம. ஆ அவர் சொல்றாங்க சென்னையில வந்து 13% இடத்துல தான் பேவ்மெண்ட் இருக்காம். மத்த இடத்துலலாம் எந்த இடத்துலயும் பேவ்மெண்ட் கிடையாதாம். அந்த நடைபாதைகளே கிடையாதாம். இப்படி ஒரு மாநகராட்சி எங்க இருக்கு? ஸோ பேவ்மெண்ட் இருக்கிற இடம் ரொம்ப லக்ஸரியான இடமா நம்மள ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து போறது வந்து தரமாவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணுன்றதுனால, மேபி இதுல ஏதாவது செலவு குறைச்சு, பட் ஆனா நல்லபடியா பண்ண முடியுமான்றத பார்க்கறதுக்காக இந்த டெண்டர்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு இதில் சொல்றாங்க. சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி இவங்க யோசிக்கிறது நல்லா தெரியுதுங்க. இப்போ நீங்கள் எந்த சிட்டி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது விளாக்லாம் பார்க்கும்போது படத்தில் பார்க்கும்போது இந்த ஊர் என்ன அழகாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் பார்க்குற அழகான ஊர்கள்லாம் பாருங்களேன். வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ்லேருந்து டிராஃபிக் லைட்லேருந்து ஜீப்ரா கிராசிங்லேருந்து ரோடு பேவ்மெண்ட் நடக்குவதற்கு இது நடப்பவர்களுக்கு இது நடப்பதற்கு மட்டுமே ம். அப்படின்னு நம்ம ஊரில் போடுவாங்க. அது என்ன நடைபாதை நடப்பதற்கு மட்டுமே அப்படின்னு. நான் மட்டும் லாரி எடுத்துகிட்டு அதில் ஓட்ட போகிறேன் இல்லையா? இதுல இருந்து டூ வீலர் காரங்க மேல ஏறி போவாங்கல்ல, அதேதான், அதுக்கு அதேதான். நடைபாதை நடப்பதற்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி எழுதி வேற எனக்கு போட்டுருப்பாங்க. சண்டைலாம் வந்திருக்கு சார். நான் ஒருத்தர் சண்டைலாம் புடிச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. சண்டை பிடிச்சதுல ஏங்க அவர் சட்டையை பிடிச்சிருந்துருக்கலாம் நீங்க. நடந்து போயிட்டு இருக்கோம். எதிர்ல வண்டி வருது. எதுக்கு இங்க வண்டி ஓட்டுறீமா? நவுருமா, நவுருமாங்கிறாங்க. ஏங்க இது நடக்கிறதுக்குங்க. நீங்க தான் நவுந்து போகணும். நான் நவுந்து போக முடியாதுன்னு ஒரு சண்டையே புடிச்சிருக்கேன். வேற மாதிரி போல இருக்குது போடி. இல்ல சொல்றேன் சார். அது இரிட்டபிளா நடக்கிறவங்களுக்கு ரொம்ப இரிட்டபிளா இருக்கும் இல்ல அந்த நீங்க டைம்ல. பண்றது ரொம்ப நியாயமான விஷயம். அப்படிதான் அவங்களுக்கு சொன்னா 4 பேர் சொன்னாதான் அவங்களுக்கு புரிய வரும். அதுவும் ஒரு பொண்ணு சொன்னா ஈகோலயே வெறுப்பாய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயாவது இறங்கி போவானுங்க அப்பதான் இல்ல அவனுங்க. என் கூட நிறைய லேடிஸ் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் காலேஜ் போகும்போது நடந்துச்சு. போகட்டும். ஸோ அதனால அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனால வந்து இப்போ என்ன பிரச்சனை இங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேவ்மெண்ட் இல்ல. இங்க வந்து ஒரு 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 மின்சார கம்பத்துல இருந்து ஒரு அழகா அந்த சிட்டி பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்கணும்லங்க. அழகாவும் இருக்கணும், உபயோகமா இருக்கணும் அதே நேரத்துல. உனக்கு இந்த சிட்டி அழகா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்ல. உனக்கு இந்த சிட்டி வந்து எல்லாருக்கும் உபயோகமா சரியா நடப்பதற்கு பார்த்தீங்கன்னா, பாதி இடத்துல நீங்க நீங்க இந்த பேவ்மெண்ட் இல்லாத அந்த மிச்சம் 70% ரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட வண்டி போயிட்டு இருக்கும் ரோட்ல. நீங்க அந்த லெஃப்ட் கார்னர்ல அந்த போற லெஃப்ட் கார்னர்ல யார் போவா? டூ வீலர்ஸ் போவானுங்க. அதுக்கப்புறம் காருங்கலாம் ரைட்ல போயிட்டு இருக்கும். அந்த லெஃப்ட் கார்னர்னாலே டூ வீலருக்கான ஸ்பாட். சென்னை சிட்டிய பொறுத்தவரைக்கும் அப்படிதான் உங்களுக்கு இல்லையா? அந்த கார்னர்ல டூ வீலருங்க போயிட்டே இருப்பானுங்க. இந்த 2 லேன் காரையுமே ஏறி டூ வீலருங்க போயிட்டு இருப்பானுங்க ஒரு லைனா. அவனுங்க கூட போட்டி போட்டு நம்ம சைடுல நடந்து போயிட்டு இருக்கணும். நம்ம நடந்து போகும்போது டூ வீலர் வந்துச்சுன்னா அதுக்கு வழி விடணும், ஆமா. போகணும். நடக்கிறதுக்கு ஒரு வழியே கிடையாது இங்க. ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்க. எங்க தான் நடக்குது இப்போ? நடந்து போறவன் எப்படி நடப்பான்? நடந்து போறவன் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அந்த நீங்க அந்த ஒரு வெள்ளை கோடு போட்டிருப்பீங்க. இந்த கோட்டுக்கு பக்கத்துல வந்து நடப்பவனுக்கும் அதுதான், டூ வீலர்ல வீலருக்கும் போறவனுக்கும், சைக்கிள்ல போறவனுக்கும் எல்லாருக்கும் அதுதான். இதுல ஆட்டோக்காரன் அண்ணா வேற அதுல இடிச்சுன்னு வருவாங்க அந்த லைன். இதுக்குள்ள நீ எங்கனே போக உனக்கு இடம் இருக்கு? எனக்கு புரியலனே. நானே இங்க இடம் இல்லாம இருக்கேன்னு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை இங்க குடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஒரு சிட்டியோடைய பிளானிங் உங்ககிட்ட கிடையாது. உங்களோட பிளானிங் எல்லாம் எதுல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருக்குது. இல்லையா? கரெக்ட். இது மாதிரி இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தனால தான் இந்த ஆட்சியாளர் இதுக்கு முன்னாடி திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும் அவங்களுடைய தலைமையில இன்னைக்கு இவங்க வந்து சிட்டி பிளானிங்கை ப்ராப்பரா பிளான் பண்றாங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணாரு எனக்கு. அவர் வந்து சிட்டி பிளானிங்கை ஒரு மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பேசினார். நான் அன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 9:30 மணிக்கு மேலே கிளம்பி அப்பதான் போய்கிட்டு இருக்கிறேன். எங்க ஊருக்கு போய் சேரத்துக்கே நேரம் ஆயிரும் போல இருக்குது. நான் சென்னைக்கு மிக அருகாமையில போய்கிட்டு இருக்கேன். இவர் கால் பண்ணி சொல்றாரு. நான் எல்லாத்தையும் கேட்டேன். ஓரளவுக்கு என் கான்சன்ட்ரேஷனை புல் பண்ணி. அப்புறம் நான் சொன்னேன், பிரதர் எனக்கு வந்து நீங்க இதெல்லாம் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டா அனுப்பி விடுங்க அப்படின்னு. அவர் உடனே அனுப்புறேங்கன்னு அனுப்பல. அவர் நம்பரை நான் எங்கே தொலைச்சிட்டேன். அவர் கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா திரும்ப ஒரு ஏதாவது அனுப்புனா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எனக்கு ஃபோன் காலில் சொல்கிறாரு. ஒரு சிட்டியோட பிளானிங் இப்படி பண்ணலாம். நான் இந்த நாட்டில் வேலை பார்த்துருக்குறேன். இந்த நாட்டில் இப்படி இருக்கும். நான் அந்த நாட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் 15 வருஷம். எனக்கு தெரியுன்றார் ஒருத்தர் ஃபோன் பண்ணி. இன்னொருத்தர் வேற ஒரு பார்க்கிங் வச்சு நான் ஒரு பிளான் சொல்கிறேன். கார்ப்பரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கார்ப்பரேஷன் பல கோடி ரூபா பணத்தை ஈட்டலாம். பார்க்கிங்கை வச்சு அவங்களே டாக்ஸி கொடுத்து அவங்க என்னென்னமோ சொல்கிறாரு. ஏன்டா இந்த மனுஷங்க நம்ம சாதாரண மக்கள் இவ்வளோ யோசிக்கிறது ஏன்டா இதுக்கு முன்னாடி வேலையில் இருந்தவனுங்க யோசிக்காம போயிட்டானுங்க அப்படின்னு தோணுது. ஒன்று இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிற எவனுமே வந்துட்டு சரியான திட்டங்களை ப்ராப்பராக இந்த இவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கல. சரியான திட்டங்கள் கொண்டு வரவானா இவன் திட்டம் மட்டும் தான் கொண்டு வரான், கொண்டு வர வேண்டியதை கொண்டு வராமல் வரான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை வச்சுட்டு நாக்கா வலிக்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறது. அரசியல்வாதி கிட்ட அதை கொண்டே போகிறது. ஐயா அவன் சும்மா என் அப்பளம் வைக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறது. இதே மாதிரி இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தனால தான் இன்னைக்கு வந்து இந்த சிட்டியோட பிளானிங் மோசமாக இருக்குது. உங்களுக்கு இது நடு சென்னை மெயின் சிட்டி டி நகர் இந்த ஏரியாவெல்லாம் விட்டு நீங்கள் அந்த சைடு வேளச்சேரி போனீங்கன்னா ஒர்ஸ்ட்டு. வேளச்சேரியை தாண்டி இன்னும் அந்த பக்கம் ஓயமாறு தாம்பரம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா இன்னும் ஒர்ஸ்ட்டு. ஸோ எங்கேயுமே சிட்டி பிளானிங்கே கிடையாது. அடுத்தடுத்த ஏரியாங்கிறது சென்னையை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கிற இடத்தெல்லாம் விற்று முடிச்சாச்சா அடுத்த ஏரியாவில் விற்று முடிச்சிருவோம். சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்னு சொல்லி ரேடியோ எஃப்எம்ல வேற போட்டு ஆடு. நீங்கள் சீக்கிரமாக ஒரு வீடு வாங்கணுமா? உங்களுடைய கனவு நினைவாகிறதுக்கு இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. என்கிட்ட காசு இருக்கா? அது இல்லையே. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களா? இல்லை. அந்த மாதிரி இவங்க வந்து பிளாட் போட்டு விற்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்களே தவிர அப்போ அந்த சிட்டியை ஓவராலாக ஒரு பிளான் பண்ணுங்க.
அந்த சிட்டி பிளானிங் எப்படி இருக்கணும், இங்கே நடப்பதற்கு இவ்வளோ இடம் இருக்கணும், இவ்வளோ இடம் இருக்கணும், இது இருந்தால் தான் இனிமேல் அப்ரூவ் பண்ணுவேன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரணுங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ஒரு சூப்பரான ஒரு சேஞ்சு இதை கொண்டு வரும். இந்த ரிமைனிங் 70% இடத்துல எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் இல்லையா, கடையை ரோட்டோரமாக இருக்கிற கடைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு மொத்த ஏரியாவை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5 வருஷம் டைம் ஆக்கிடுவாங்க. அந்த இந்த ஆட்சியில் 5 வருஷத்தில் நாங்கள் டி நகர் பாண்டி பஜாரில் ஒரு அழகான பேவ்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கோண்டா செல்லுங்களா அப்படின்னு அந்த ஒரு பேவ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஆட்சி ஓட்டிருக்கிறேன். உனக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மற்ற ஊரெல்லாம் பார்த்தா இல்லை சென்னையில் இருக்கிற மற்ற ஏரியாலாம் பார்த்தா ஏரியாவே தெரியல. டி நகரில் ஒரு பேவ்மெண்ட் போட்டாங்களாம். அந்த கடையெல்லாம் வந்து அகற்றிட்டு இந்த கடைகளெல்லாம் நாங்கள் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே அனுப்பிட்டோண்டா கண்ணா, உங்களுக்குலாம் ரோடு போட்டாச்சு அழகாக நடந்து போகலாம் நீங்களா. இப்போ சரி ரைட், அடுத்த ஏரியா, அடுத்து இந்த ஏரியாவுக்கே 5 வருஷம் டைம் ஆயிடுச்சு. லிமிட் செட் பண்றாங்கல்ல சார், லிமிட் இருக்குதுக்கண்ணா, ஓட்டு மட்டும் நீ போடு, அடுத்த ஆட்சியில சைதாப்பேட்ல வந்துடும். ஐயோ இங்க சேட்டை தாங்க. அதனால வந்து இட் இஸ் கோயிங் டு பி a டாலுங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு மெட்ரோ வேலை போய்கிட்டு இருக்குது, பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்னொன்று ஒரு பாஸ்கி என்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், நானும் இந்த சென்னையில் 60 வருஷமா இருக்கிறேன், 60 வருஷமா இவங்க என்னத்தை தான் தேடுறாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாளாக தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்லுவாரு 60 வருஷமா தோண்டினே இருக்கிறாங்க, எதையோ ஒண்ணு தேடுறாங்க, நானும் டெய்லி என் வீட்டு வெளியே வந்து பாக்குறேன், எதையோ தேடிட்டே இருக்கிறாங்க, காசு இருக்குன்னு தேடுறாங்க, என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் கூட சேர்ந்து தேடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி தோண்டினே இருக்கிறாங்க. ஒன்று ஈபி காரங்க வந்து தோண்டுவாங்க, இல்லைனா ஃபோன் லைன் வந்து தோண்டுவாங்க, இல்லைனா வைஃபை காரர் வந்து தோண்டுவார். இவங்க 3 பேர் தோண்டலை அப்படின்னா கார்பரேஷன் என்ன 3 பேர் சும்மா விட்டு வச்சுக்காங்க, வாங்க நம்ம இன்னைக்கு தோண்டுவோம், வியாழக்கிழமையாச்சு நம்ம கொஞ்சம் தோண்டுவோம், தோண்டு தோண்டிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி தோண்டிக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்றது தான் இங்கே இல்லையா. ஸோ ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பிளானிங்கை போட்டு, பட் அது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். இந்த மிச்சம் 70% ஏரியாவில் இப்போ பேவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி a டாஸ்க். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இடையூறுகளை ஏற்படுத்தும். பட் அது செட்டில் ஆகிற வரைக்கும் எப்படி இப்போ ஒரு மெட்ரோங்கிறது வந்து இன்றைக்கி நமக்கு இடையூறாக இருந்தாலும் நாளைக்கு அதோடைய ஒரு பலனை கருத்தில் கொண்டு பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம சரின்னு கொஞ்சம் கம்முன்னு இந்த ரோட்டெல்லாம் போய்கிட்டு வந்துட்டு இருக்கோமோ, அதுபோல் இதுவும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் இது இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணாங்க அப்படின்னா சிட்டி வில் லுக் பியூட்டிஃபுல். ஆல்சோ எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு போகிறதுக்கு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். கிராஸ்வேஸ் நிறைய அதிகப்படுத்தணும். உனக்கு நான் இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேவ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு திரும்ப இன்னொரு ஜீப்ரா கிராசிங் வந்து எனக்கு எங்கேயோ இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஆளுங்க மீடியனில் வந்து எகிரி குதிச்சு அந்த பஸ்ஸும் ஆட்டோவும் வர ஸ்பீடை கால்குலேட் பண்ணி ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடி அதில் நம்ம பைக்கில் போகிறவங்க ஏன் போயா பைத்தியம் அப்படின்னு திட்டி கை காட்டிடுவாங்க. சில பேர்லாம் அங்கிள் கையை இப்படி காட்டுவாங்களா, அங்கிள்லாம் ஒருத்தர் அப்படி சும்மா ரஜினி ஸ்டைல் அப்படி கையை அவர் காட்டி அவர் பாட்டுக்கு சுற்றி எவன் வந்தாலும் தோணும் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். நம்மளாம் ஸ்கிட் அடிச்சு லாரிக்கு அடியில் விட்டு அவரால் எங்கேயோ போய்கிட்டு இருப்போம், அவர் சும்மா ஸ்டைலாக போயிட்டு இருப்பார். அந்த மாதிரி அங்கிள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒரு ஜீப்ரா கிராசிங்க நடுவில் வந்து இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு, நம்ம ஊரில் என்னமோ பெரிய இங்கிலாந்து மாதிரியும் ஆவரேஜ் மென் ஹைட்டே வந்துட்டு 5'11", ஆவரேஜ் விமன் ஹைட் 5'7" மாதிரி. டேய் இங்க 4.5 அடியில பொண்ணுங்களும் 5 அடியில பசங்களும் இருக்கிற நாடுறா இது. எமர்ஜென்சி பட்டன்ஸ் சொல்றீங்களா? இல்ல, ரோட்ல இருக்கிற மீடியனை சொல்றேன். இந்த மீடியன்ஸ் ஒவ்வொன்றும் இவ்வளவு ஹைட்டுக்கு இருக்குது. நம்ம ஆளுங்க ரோடு கிராஸ் பண்ணோம்னா வண்டியை பார்த்துட்டு இங்க இருந்து போய் அந்த மீடியன் கிட்ட சேர்ந்துருவாங்க. இப்ப மீடியன்ல பேக் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் கைய வச்சு அப்படின்னு மேல ஏறி விஜயகாந்த் ஸ்டைல்ல அந்த பக்கம் குதிச்சா, குதிக்கிற வேகத்துல நீங்க கொஞ்சம் லைட்டா விட்டீங்கன்னா அங்க போய் அந்த வண்டியில போய் விழுந்துருவீங்க. அப்படியே நின்று இப்படி அப்பா அம்மா உயிரோட ரைட் இப்ப இவன் போகணுமா அப்படின்னு இவனெல்லாம் விட்டுட்டு அப்புறம் இங்க கிடுக்கிட்டு பேக தூக்கிட்டு ஓடணும். இது மக்களுக்கு எவ்வளவு பெரிய அவதிங்க. அப்போ நீங்க வந்துட்டு எங்க வீடு வச்சிருக்கீங்க, எங்க ஷாப்பிங் ஏரியா வச்சிருக்கீங்க. அமெரிக்காக்காரன் இங்கிலாந்துக்காரன் அவனுடைய சிட்டி ஸ்ட்ரக்சர் பிளானிங் எப்படி வச்சிருக்கிறான், இது வந்து வீடு ரெசிடென்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஊரு. நம்ம அதெல்லாம் இப்போ வரைக்கும் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்து GTA கேம் ஆடும்போது பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கும் ஏரியா, இதெல்லாம் ஷாப்பிங் ஏரியா, இதெல்லாம் வந்துட்டு ஏர்போர்ட், இது ஹெலிகாப்டர் போகும், இப்படின்னு ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் போத்தீஸ் அவங்க வீட்டு வாசலில் இருக்கணும், எல்லாருக்கும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் சரவணா ஸ்டோர்ஸில் அவர் அண்ணாச்சி வெளியே நம்ம பார்த்து சிரிச்சுனே இருக்கணும். இது நம்ம மக்களுக்கு இருக்கிற ஆசை ரைட்டா. அந்த ஆசையை தூண்டி விட்டு அதை கொடுத்தது எவன்? இந்த அரசாங்கம். இதுக்கு பதிலாக அரசாங்கம் என்ன பண்ணியிருந்துருக்கணும், நான் ஒரு ரோடு போடுறேன், இந்த ரோடில் எக்ஸிட்லாம் எதுவும் கிடையாது, இது ஹைவே, இந்த ஹைவேல நீ ஏறின அப்படின்னா இங்கேருந்து நீ அங்கே போய் தான்டா சேர முடியும், அதுதான்டா ஷாப்பிங் ஏரியா இப்படின்னு. இது ஊராக இருந்திருக்கணும், இது ஷாப்பிங் ஏரியாவாக இருந்திருக்கணும், இது ஃபேக்ட்ரி இருக்கிற ஏரியாவாக இருந்திருக்கணும், இப்படி தானே இது இருக்கணும். ஆனால் உனக்கு குரோம்பேட்டில் ஒரு அண்ணாச்சி கடை, குரோம்பேட்டில் ஒரு சென்னை சில்க்ஸ், அப்படியே கொஞ்சம் தாண்டிங்க தாம்பரம்னு திரும்பவும் ஒரு GRT இருக்கும், இங்கேயும் ஒரு லலிதா ஜுவல்லரி இருக்கும், எல்லாமே தாம்பரத்தில் ஒரு 10 நகைக்கடை இருக்கணும், 10 துணிக்கடை இருக்கணும், குரோம்பேட்டில் ஒரு 5 துணிக்கடை இருக்கணும், 5 நகைக்கடை இருக்கணும், திரும்பவும் டி நகருக்கு வந்தீங்கன்னா அதுவும் இருக்கணும். இது எப்படிங்க அது நடக்கும்? அப்படி இருந்தீங்கன்னா அப்போ சிட்டி எப்படிங்க பிளான் பண்ண முடியும்?
அப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நகைக்கடைக்கு இது தாண்டா ஷாப்பிங் ஏரியா, டி நகர் ஷாப்பிங் ஏரியா. முன்னாடி அப்படிதானே இருந்துச்சு சென்னை. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஷாப்பிங்க்கு எல்லாம் வரணும்னா டி நகர் மட்டும் தானே வந்தாங்க. இன்னைக்கு ஏன் எல்லா ஏரியாலையும் ஷாப்பிங் ஏரியா மாத்திட்டு வரீங்க? பாடியில சரவணா ஸ்டோர்ஸ், இந்த ஏரியால சரவணா ஸ்டோர்ஸ். எதுக்கு சார் அது? தேவையில்லை சார் எனக்கு. நீங்க அதுக்கு பதிலா என் வீட்டுக்கு பக்கத்துல மளிகை கடை இருந்தா மட்டும் எனக்கு போதும். நான் துணி கடைக்கு தினமும் காலையில எல்லாம் போய்கிட்டு இருக்க மாட்டேன். அத்தியாவசிய பொருள் என்னவோ அது மட்டும் நீங்க பக்கத்துல துணி கடைக்கு டெய்லி காலையில போறீங்களா? இல்ல சார். எதுக்கு துணி கடை எப்ப போறீங்க நீங்க? எப்பயாவது மந்த்லி வருஷத்துல நீங்க மந்த்லி ஒன்ஸ் போறீங்க. நீங்க பெரிய சேனல்ல வேலை பாக்குறீங்க, நீங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, ரைட்டுங்களா? மக்கள் சாதாரணமா அதை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு பண்ணுவாங்க? ஒரு வருஷத்துக்கு 4 தடவை வீடியோல வரும்ல சார், அதான் நல்ல ட்ரெஸ் வாங்கணும். சரி ரைட் போடுறீங்க. மக்கள் மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஒரு நியூ இயர்க்கு வாங்குவாங்க, பொங்கலுக்கு வாங்குவாங்க, அப்புறம் பொங்கல் தீபாவளி, மிஞ்சி போனா சில பேர் நியூ இயர்க்கு வாங்குவாங்க. அந்த 31ஆம் தேதி நைட் ஷாப்பிங்காக. கிறிஸ்மஸ், ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்மஸ், ரம்ஜான் வேறங்க 10 நிகழ்ச்சி இருக்காங்க. ரவுண்டா வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி கூட சேர்த்துக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி நான் புது துணி வாங்குவேன், பிள்ளையாருக்கு நானும் பர்த்டே ட்ரெஸ் போட்டு ஹைலைட்டா கியூட்டா அவரோட போட்டோ எடுப்பேன் கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்டா? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் போயிட்டு ஒரு வெள்ளை ஜிப்பா எடுத்துட்டு வந்துட்டு வந்தே மாதரம்னு பாட்டு பாடுறேன் வச்சுக்கோங்க. 15 கூட வச்சுக்கோங்க. இந்த 15 தடவையில பல தடவை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் சேர்ந்தாப்புல தான் வருது, ஒரு 3 நாள் சேர்ந்தாப்புல தான் வருது அந்தந்த மாசங்கள்ல. சோ கிட்டத்தட்ட நீங்க ஒரு 7-8 தடவை போனா போதும். இந்த 7-8 தடவை மக்கள் வந்துட்டு வருஷத்துல 365 நாள்ல 7 நாள் மட்டும் 8 நாள் மட்டும் அங்க இருந்து கிளம்பி இந்த ஏரியாக்கு வந்துட மாட்டாங்களா? எதுக்கு அப்ப நீ ஏரியாக்கு ஏரியா துணி கடை திறந்து வச்சு உட்காந்துட்டு இருக்கிற? நீ எதுக்கு ஏரியாக்கு நகை கடை வேற? இதுல நகை விற்கிற விலைக்கு நகை கடை. அவன் ஏசியை போட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. இது பெரிய ஸ்கேமுங்க. ஏசியை போட்டுட்டு அந்த 25 பேர் வேலை பார்க்கறாங்க பாருங்க, அவனுக்கு தான் ஜாலியா இருக்கிறானுங்க. நகை வாங்க ஒரு பய வரமாட்டான் இருக்கிற விலைக்குன்னு சொல்லிட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் அக்ஷய திருதியைன்னு ஒரு நாள் போட்டு இன்னைக்கு நகை வாங்கினா நம்ம 24 எல்லா நாளும் நகை வாங்க முடியுமா? அப்படி பார்த்தா எல்லா நாளுமே கடையில ஃபுல்லா கூட்டமா இருக்கணும்ல. ஏன் கூட்டம் இல்ல? ஏன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கிட்டு மித்த நாளா வாங்கவே மாட்டேங்கிறானுங்க அவனும். அது ஒரு ஸ்கேம். ஸோ நீ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே சரி பண்ணாதது யாரோட தப்பு? இல்லைங்க, 60 நாள்ல வந்து தாவேக தப்பு. சரிங்களா? இப்போ இந்த சிட்டி பிளானிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஜோக்ஸ் அப்பார்ட் எல்லாமே ஹியூமரா இருந்தாலும் நான் சொன்னது. பட் சீரியஸ்லி டாக்கிங், ஒரு சிட்டி பிளானிங்ன்றது ஒரு இன்னுமே யூஎஸ்ல அவன் மெயின்டைன் பண்றான், யூகேல மெயின்டைன் பண்றான். இதுதான் ஷாப்பிங் ஏரியாடா. நீ இங்க இருக்குடா, உனக்கு ரோடு போட்டு தரேன்டா, சூப்பர் ரோடு. இந்த ஊர்ல இவ்வளவுதான்டா வீடு கட்ட முடியும், இவ்வளவுதான் இடம். இதுக்கப்புறம் போனா அது ஃபார்மிங் ஏரியா, இது வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஏரியா, இங்க போனா ஷாப்பிங் ஏரியா. நீ இங்கேருந்து போடா ஒரு ரோடு. அவன் யூஎஸ்ல இருக்கிறவங்க என்கிட்ட பேசுவார் ஒருத்தர். பாலா நான் வந்துடுறேன் பாலா, 15 நிமிஷத்தில் நாங்கள் கேம் ஆட்டிருப்போம், நைட் கேமிங் ஆடுவோம். அப்போ அவருன்னு சொல்லுவார், பாலா நான் 25 மினிட்ஸில் வந்துடுறேன் பாரு. 25 மினிட்ஸ் எங்கே போகிறீங்க? பாப்பா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாரு. பாப்பா ஸ்கூல்லேருந்தா? சரி ரைட்டு, எவ்வளோ தூரம் அது? அது இருக்குது பாலா ஒரு 20 மைல் அப்படிம்பாரு. 20 மைலா? 20 மைல்னா எத்தனை கிலோமீட்டருங்க நம்ம ஊர்லனா? அதுக்கு கணக்கு சொல்லுவார். 20 மைல் போக 20 மைல் வர எப்படி 25 நிமிஷத்துல நீங்க வருவீங்க அப்படின்னு கேட்டா 15 நிமிஷமா 25 நிமிஷத்துல வந்துருவாரு. இது என்ன பாலா நம்ம ஊர் ரோடு மாதிரியா? அது அவனுக்கு கட்டி வச்சுக்கிறானுங்க ரோடு அப்படிப்பாரு. நம்ம ஊர்ல இங்க கட்டி வச்சுக்கிறானுங்க பாலா ரோடு, சும்மா அள்ளும் ஸ்பீடு, நான் 120 கம்மியா போக மாட்டேன்னு அனுப்பாரு. ஸோ 90 மைல் ஸ்பீட்ல 120 மைல் ஸ்பீட்ல சும்மா போயிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்றது கிடையாது. நான் ஸ்டாப் அவர் 100 மைல் ஸ்பீட்ல போயிட்டே இருப்பாரு இங்கிருந்து. ரைட்டுங்களா? அப்படி ஏன் போக முடியும் அப்படின்னா குறுக்க மாடு வராது, குறுக்க மாடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வரமாட்டாங்க. ரைட்டா? லாரிக்காரர் மனசாட்சியே இல்லாம இண்டிகேட்டரை போடாமையே டபக்குலாம் திரும்ப மாட்டாரு லேனு. இந்த லேன்ல போறோம், இந்த லேன்ல தான் போவான். ஸோ அங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இங்க உனக்கு மக்களை வந்துட்டு ரோடு சிஸ்டம், எஜுகேஷனு, நீ இப்படிதான் ரோட்ல போகணும் வரணும். நம்ம ஆம்புலன்ஸ் பத்தி பேசணும் பாருங்க, கமெண்ட்ஸ்ல அவ்வளோ பேர் இந்த ஆம்புலன்ஸ் விழுந்துச்சுன்னு. எனக்கு தெரியும், நானும் அந்த மாதிரி போயிருக்கேன், நீங்க இனிமேல் போக மாட்டேன். சூப்பர், அந்த கரெக்டா சொன்னீங்க. அந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஐயோ பேர் டக்குன்னு மறந்துட்டேன். சூப்பரா போட்டிருந்தாரு அவரு. நானும் இதுதான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக பல தடவை. எனக்கு இப்போதான் தெரியுது, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லாருன்னா எனக்குலாம் வந்து தலைவா நீ எங்கே தலைவாகிறன்னு சொல்லி நிறைய பேர் அந்த தப்பெல்லாம் உணராம ஒரு ஜோக்கா சிரிச்சு கூட போயிடலாம். ஆனால் அவர் ஓப்பனாக சொல்லி நான் அதை பண்ணிருக்கேன்னு சொல்கிறாரு பாருங்க, அதை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க, அந்த மாற்றம் ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ அது மாதிரி நிறைய பிரச்சனை இங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஒரு முயற்சிகளாக எடுக்கணும். இந்த கவர்மெண்ட் எடுக்குது, அதனால் இந்த கவர்மெண்ட் தான் இனிமேலையும் கவர்மெண்ட்டில் எப்போவுமே இருக்கும். கொளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ லண்டன்ல இருந்துலாம் நினைக்கிறேன். லண்டன்ல தாத்தா why are you coming தாத்தா? தாத்தா is coming back to India it seems. நோ, பெரிய இந்தியன் டூ தாத்தா. இவர் அமெரிக்கால எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துட்டாரு மாறு வேஷத்துல. இவர் இங்க இருந்து போன் போட்டு கண்டுபிடிச்சி அந்த போட்டோவை ஃப்ரீஸ் பண்ணு தூக்கி பார்த்துட்டு இவர் பார்த்து எங்கேயா பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சித்தார்த் இங்க இருந்து கம் பேக் இண்டியன் ஹேஷ்டேக் போட்டாரு. இந்தியன் தாத்தா இப்ப கம் பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி திரும்ப இந்தியா உங்களை யாரும் கூப்பிடல. பாட்டு பண்ணது தாத்தா தாத்தா தடைகளை உடைக்கணும் தாத்தா எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஓ தாத்தா தாத்தாடி எல்லாரும் புஷ் பண்றாங்க. நான் உடனடியா வரேன் இப்போவே அப்படின்னா நீங்க எங்கேயும் வர வேணாம், நீங்க லண்டன்ல ஜாலியா இருங்க. எப்படியும் அங்க எதுனா ஒரு வீடு வாங்கி போட்டுருப்பாப்ல, ஒரு பங்களாவே கண்டிப்பா இருக்கு, பெரிய பங்களாவே இருக்கும். அங்க ஜாலியா அங்கேயே தங்கிட்டு
பேரம்பேதி 10,000 தான் சார் இருக்கு அவர்கிட்ட. 10,000 அது வந்து டாலர்ஸா இருக்குங்க, பர் டேவா இருக்கும். ஓகே. அதுல ஒரு அன்னைக்கு அஃபிடவிட்ல நிறைய பேர் அந்த ஜோக் அடிச்சுட்டே இருக்காங்க, வம்புழுக்கிறாங்க, நிறைய Okay. சொல்றாங்க. இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு 3 மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க அந்த அஃபிடவிட்ல. ஒரு 3 மிஸ்டேக் இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் ரொம்ப வம்புழுக்கிறாங்க அவரை. வம்புழுக்காதீங்க தயவு செய்து. ஒரு 3 மிஸ்டேக் அது எலெக்ஷன் கமிஷன் சொல்லி வேணா சரி பண்ணிடலாம், ரைட்டுங்களா? என்ன அப்படின்னா வந்து முதல் மிஸ்டேக் அவர் பண்ணது என்ன அப்படின்னா எரர், டைப்போகிராஃபிக்கல் எரர். முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த 10,000 அப்படின்றதுக்கு பக்கத்துல ஒரு 0 விட்டார். ஆ. அது வந்து 1 lakh. ஓகே. கரெக்டாக சொல்லணும்னா 100,000. ஓகே. ஓகே, ஒரு 0 விட்டார். இந்த 1 லட்சம் அப்படின்னு போட்டிருக்கணும். ரெண்டாவது மிஸ்டேக்கு பர் டே அப்படின்னு போட்டிருக்கணும். ஸோ 1 லட்சம் பர் டே அப்படின்னு போட்டிருந்தோம். அது ரெண்டாவது. மூணாவது தப்பு, முன்னாடி ருபீஸ் சிம்பிள் போட்டாங்க, அது வந்து டாலர் சிம்பிள் போட்டிருக்கணும். அது ஸோ 1 லட்சம் டாலர் பர் டே. ஓகே. அதாவது 1 லட்சம் இன்டூ 995 போட்டுக்கோங்க. நீங்க ஒரு நாளுக்கு 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியன் காசுபடி. ஓகே. ஓகே. அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கங்க. அது ஓரளவுக்கு அக்செப்டபிளா இருக்குதா? இப்போ கண்டிப்பா இப்ப acceptable ஒரு நாளுக்கு 10 லட்ச ரூபா காசு வச்சிருக்காரு அவரு, ஓகேவா இருக்கா? அவ்வளவுதாங்க. எலெக்ஷன் கமிஷன் மாத்த தேவையில்ல சார், அவர் ஜெயிக்கவே இல்லையே. நைஸ் நைஸ். என்ன ஆட்டம் ஆடினதா நீ, அந்த மாதிரி இருக்குது இது இல்ல. டிரான்ஸ்போர்ட்ல ஒரு சில டெண்டர்ஸ் கேன்சல் ஒரு பண்ணிருங்க சார். நிமிஷம், அதுக்கு முன்னாடி எண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொன்றையுமே. என்னன்னு இந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஒவ்வொன்றையும் பேசுறது சிவாஜி படத்துல இருக்கிற ரஜினி மாதிரி படுத்துட்டு நீங்க அடிக்கிற அடி ஒண்ணுக்கும் 1 2 2 2 அப்படின்னு எண்ணிட்டு இருக்கிறாரு. எதுக்குடா அப்படி, எதுக்கு சார் அப்படின்னு கேக்குறாங்க. திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு என்றாரு. கொடுப்பாரு 2031 ஒவ்வொரு அடியா கொடுப்பாரு. அவங்க வந்து எல்லாமே ஏசி பஸ் ஆக போகுதுன்னு சொல்லலைங்க. எப்பங்க சொன்னாங்க? ஏசி பஸ்ஸஸ் கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க சார். இனிமே எல்லாமே ஏசி பஸ்ஸஸ் தான் இருக்க போகுது, நான் ஏசி பஸ் இங்க கிடையாது தமிழ்நாட்டுலன்னு. கிடையாது, நாங்க எடுக்கிறோம்னு சொல்லல சார். கொண்டு இனிமேல் வர டெண்டர்ஸ் எல்லாமே ஏசி பஸ்ஸா தான் இருக்கும். நான் சம்பாதிச்சு வச்ச என் படத்துல இருந்து அந்த காசை நான் செலவு பண்ணல, மக்கள் வரி பணத்துல இப்ப நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப நான் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்ல. அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்காத ஒரு சிஎம் அப்படின்னு வாயை திறந்து கீன்னு பேசுனீங்களே நீங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுனா இதுதான்டா செல்லங்களா, உப்பிங்களா? அந்த வேகம் இருக்கிற ஒரு அமைச்சருக்கே முதல்வர்கிட்ட சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த வேகம் பத்தாது, சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க, எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு. சினிமா அரசியல் பண்ற அந்த முதலமைச்சர் சொல்றாரு.